கல்யாண பொண்ணா இவ? ஆனா இவ முகத்துல ஏதோ ஒரு சோகம் அப்பி கிடக்கே. என்னது அது அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? என் கூட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சவ, என் தோழி. அவளோட நிலைமைய அடிக்கடி கதையா எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா என்னால முடியல. ஆனா இப்ப இதை எடுக்கணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். நீங்க விரும்பினா இதை எடுக்கலாம். ஆமாங்க, இவ கல்யாண பொண்ணுதான். ஆனா ஊர் முன்னாடி மத்தவங்க முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்டா. ஏன்னா இவ காதலிச்சது வேற ஒருத்தனை. அதுக்காக அவமானப்படுத்தப்பட்டாளா இல்லை எதுக்காக அவமானப்படுத்தப்பட்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏங்க, காதலிக்கிறது தப்பா? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இன்னைக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு. ஆனா இவ நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? அத என்னால விவரிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். இவள மாதிரி ஒவ்வொரு ஊரோட மூலையிலையும் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாம ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை எடுக்கணும்னு விரும்புறேன். இந்த கதையை பார்த்த பிறவாது நிறைய பேரு மனசு மாறலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையை எடுக்கலாமா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம், பொண்ணுங்க மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா, ஏன் பையங்க பாதிக்கப்படலையா? எப்பவுமே பொண்ணுங்களை பத்தி மட்டும் பேசுறீங்களேன்னு நினைக்கலாம். ஆனா பையங்க பாதிக்கப்படுறது உண்மைதான். ஆனா பொண்ணுங்களுக்கு தானே அதிகமான வலியும் வேதனையும். அதனாலதான் எப்பவுமே நம்ம சேனல்ல பொண்ணுங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றோம். மற்றபடி எதுவும் இல்லை. தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான்.